Hey friends, welcome back to my channel Cook with Swami and Craft Talks. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாடு வறுவல் ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கருவாடை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நமக்கு முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா வந்து சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கருவாடை சேர்க்குறோமோ அது தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கருவாடை வந்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். கருவாட்டிலே வந்து உப்பு நிறைய இருக்கும், அதனால் உப்பு வந்து சேர்த்துறாதீங்க. ரொம்பவே வந்து உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம சுடு தண்ணியில் கழுவும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உப்பு வந்து அதில் வந்து கீழே இறங்கிடும். ஏன்னா ஒரேடியாக உப்பாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு சாப்பிட முடியாது கருவாடு. அதனால் நம்ம சுடு தண்ணியில் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு வறுபட்டு வரணும். அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும் மிளகாய் தூளில். நல்லா வந்துட்டு கருவாடு குக் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு கருவாடு வந்து பொரிக்கணும். ரொம்பவே வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வறுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கருவாடில். அதனால தான் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கருவாடு வந்துட்டு நல்லா வெந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்து வரும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 to 5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. ரசம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கருவாடு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரசத்துக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாபா. இன்னொரு சூப்பரான வீடியோவில்